ஹலோ வணக்கம். நாங்க போன வீடியோல வந்து வெப் டெவலப்மெண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ் பார்த்துருந்தோம். இனி அந்த டெக்னாலஜிஸை வச்சு ரியல் டைமில் ப்ராஜெக்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது தான் இனி வீடியோவில் பார்க்க போகிறேன். அந்த என்ன டெக்னாலஜிஸை நீங்கள் பார்க்காட்டிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கு பார்க்க போகிறது அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு எசென்ஷியலான டூல் வந்து IDE, அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்டல். இந்த ஐடியை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் கோட் ஒன்று டெவலப் பண்ண போகிறோம், வெப்சைட்டை டெவலப் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த ஐடியை யூஸ் பண்ணுறது விஷுவல் ஸ்டுடியோ கோட். நீங்கள் வேறு விதமாக கேள்விப்பட்டிருக்கலாம், கோட் எடிட்டர் இந்த மாதிரி, அல்லது டெக்ஸ்ட் எடிட்டர் அல்லது எடிட்டர் இப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ரியலில் இதுக்கு பேர் IDE, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்டல். இப்போ நாங்கள் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பார்ப்போம். நீங்கள் கூகுளில் போயிட்டு நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு அடித்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாக யூஆர்எல்ல code.visualstudio.com அடித்தாலும் சரி, உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ரெண்டர் ஆகும். இந்த பேஜ் லோட் ஆன பிறகு இந்த பேஜில் வந்து நீங்கள் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வர்ற விண்டோ வந்து இப்படி ஒரு விண்டோ ஒன்று வரும். இந்த விண்டோவில் போயிட்டு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி இருக்கணும். அந்த ஃபோல்டரை நீங்கள் இதில் வச்சு க்ரியேட் பண்ணுவோம். நாங்கள் அந்த ஃபோல்டருக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இதில் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணதுக்கு பேர் இந்த நேம் கபிலன் கொடுக்குறேன். கொடுக்குறேன். ஓகே, இந்த ஃபோல்டரை இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். இந்த ஃபோல்டரை வச்சுக்கொண்டு தான் நான் இனி இந்த ஒர்க்கை ஃபுல்லாகவே செய்ய போகிறேன். நாங்கள் முதல்ல நீங்கள் உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் வரைக்கும் உங்களுக்கு கிணக்க இப்படி இருக்காமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்படி எனக்கு ஓப்பன் எடிட்டர்ஸ் அண்ட் அப்படி எல்லாம் வந்துருக்கும். நான் அதெல்லாம் ஹைட் பண்ணி வச்சுருந்தேன். நான் இப்போ தேவையில்லாதபடியே இப்போ ஹைட் பண்ணி கொள்கிறேன். இப்போ நான் இதுக்குள்ள ஒரு ஃபைல் ஒன்றை க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன வந்து index.html க்ரியேட் பண்ணேன். index.html ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபைலில் தான் இனி எடிட் பண்ண போகிறேன். இந்த ஃபைலை தான் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நாங்கள் HTML டைப் பண்ணுவோம். HTML எது வேணுமென்றதை டைப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ஆட்டோ சஜஷன், அதாவது நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் அது இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் என்னத்தை அடிக்க போகிறீங்களோ அதை ஏற்கனவே எடுத்து அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏஷியன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி ஏஷ்1 நீங்கள் இதுதான் அடிக்க போகிறீங்களான்றது ஏஷ்1 கொடுத்தீங்க என்ட்ரு பண்ணீங்கன்னா சரி. ஓகே, இல்லை Hello.Kapilan அடிப்போம். இது மாதிரி இன்னும் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இந்த கோட் எடிட் பண்ணுறதுல, கோட்டை எப்படி குயிக்காக ஒர்க் பண்ணுறதுல, ப்ராஜெக்டில் எப்படி ஒர்க் பண்ணுறதுல ஆனால் சில ஷார்ட்கட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இதை வந்து நாங்கள் கோட்டில் என்ன ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலே வச்சு நாங்கள் இதை என்னென்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து நீங்கள் இதில் இருக்க சைட் பார மினிமம் முக்கியமாக பாருங்கள். அண்ட் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் இதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏஷ்1 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு H1 டேக் வந்து நிற்கும். இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜிட் இதில் வச்சுக்கொண்டு உங்களோட சோர்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சோர்ஸ் கண்ட்ரோல் அண்ட் ஜிட் அண்ட் டீபக்கிங் ஈஸியாக உங்களுக்கு டீபக் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் எக்ஸ்டென்ஷன் மெயின் முக்கியமானது. நீங்கள் முதலாவது எக்ஸ்டென்ஷன் நீங்கள் பார்க்க போகிறது மெட்டீரியல் ஐக்கான். அது மெட்டீரியல் ஐக்கான்ன்றது வந்து இதுதான் மெட்டீரியல் ஐக்கான் தீம்ன்றது. நீங்கள் இதில் வந்து HTMLன்றது இந்த HTML லோகோ கொண்டு வருது இல்லை, அந்த லோகோ வந்து நீங்கள் இந்த HTML மெட்டீரியல் ஐக்கான் தீம் இன்ஸ்டால் பண்ண முதல் வராது. பண்ண அப்புறமா தான் உங்களுக்கு இப்படியான ஐக்கான்ஸ் வரும். இதில் நிறைய ஐக்கான்ஸ் இருக்குது. இப்படியான ஐக்கான்ஸ் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் பொறுத்து உங்களுக்கு இந்த ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். இதில் நீங்கள் இன்ஸ்டால் வந்திருக்கும். நீங்கள் இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண மாதிரியே இப்படி இருக்குது. நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நீங்கள் லைவ் சர்வர்ன்றது நீங்கள் டைரெக்டாக நீங்கள் சர்வரை ப்ரௌசரில் போயிட்டு ரன் பண்ணாமல் இந்த சர்வரையே டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அண்டு
ப்ரிட்டியன் ஒன்று இருக்குது. ப்ரிட்டியன் வந்து நீங்கள் உங்களோட கோட் வந்து இன்டென்டேஷன் பண்ணியா உங்களை ப்ரிட்டியாக இருக்க தகுதியாக வர்றதுக்கு தான் இந்த ப்ரிட்டி கோட் ஃபார்மேட். இது நீங்கள் இதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க எக்ஸ்டென்ஷனில் வச்சு. அண்டு இதில் ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டுமே கொடுத்தீங்கன்னா ஓகே. அண்ட் வந்து அடுத்த வந்து நீங்கள் இதில் வியூவில் போயிட்டு ஸ்ப்ளிட் அது இல்லாட்டிக்கு இதில் ஷார்ட்கட் இது ஸ்ப்ளிட். நீங்கள் உங்களுக்கு ஒரு கோட் வந்து ஒரு 10 ஃபைல் இல்லை HTML ஃபைல் இருக்குது, இங்கே CSS ஃபைல் இருக்குன்னா நீங்கள் இதில் வச்சுக்கொண்டு ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் வச்சு நான் style.css என்று கொடுக்குறேன். இதை நான் இப்போ வந்து நீங்கள் இதில் HTML இங்கே ஒர்க் பண்ணுவீங்க, இங்கே அதுக்கான ஸ்டைலில் ஒர்க் பண்ணி கொண்டிருப்பீங்க. ஒரு அடியே 10 ஃபார்மில் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கலாம். அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு வியூவில் போயிட்டு இன்னும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் லேயர் ஸ்ப்ளிட் டவுன் அந்த மாதிரியும் நீங்கள் 3 லேயரில் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி அண்ட் ஒரே லேயரில் 2-3 ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இப்படி லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே. அண்ட் அடுத்தது நீங்கள் இதில் டெர்மினல் நீங்கள் இதில் போயிட்டு டெர்மினலில் இருக்குது. நீங்கள் டெர்மினலில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட விண்டோஸின் கமாண்ட் ப்ராம்ப்டே இதில் ஓப்பன் ஆகும். நீங்கள் சில சர்வர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு தான் நீங்கள் சர்வரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆங்குலரில் நீங்கள் ரியாக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆனால் இதில் வந்து நீங்கள் டைரெக்டாகி இதிலேயே ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். Node.js உள்ள பேக்எண்ட் சர்வர் எல்லாம் நீங்கள் கோட் பண்ணி ரன் பண்ணுறது நீங்கள் சிஎம்டியில் போயிட்டு ரன் பண்ணாமல் இதில் வச்சுக்கொண்டே ரன் பண்ணிக்கொள்ளலாம் சர்வரை. அல்லது இது லைவ் சர்வர்ன்றது நீங்கள் போயிட்டு கமாண்ட் பலட்டில் போயிட்டு நான் இப்போ லைவ் சர்வர் ஓகே. இப்போ லைவ் சர்வர் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த லைவ் சர்வர் இதுதான். இப்போ hello.kapilan வரும். இப்போ நான் இன்னும் டெமோ பார்ப்போம். ஓகே. இதில் வச்சுக்கொண்டு hello.kapilan இதை இப்போ hello.kapilan கொடுக்குறேன். KPN உங்களோட சேவ் பண்ண உடனே இங்கே ஓட்டோவை மாறிடும். நீங்கள் இது மேலேயே பார்க்கலாம். வெறும் HTML ஃபைலில் நான் இது சர்வரில் ரன் ஆகுது. இது லோக்கல் கோஸ்ட்ன்ற இது இந்த போர்ட் நம்பர்ன்றதை குறிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வியூவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டீபக்கிங் இருக்குது, டெர்மினல் இருக்குது, எக்ஸ்டென்ஷன்ஸ், எடிட்டர் லேஅவுட் இப்படி கணக்கு இருக்குது. அண்ட் நீங்கள் ஒவ்வொரு ஃபீச்சரையும் நீங்கள் ஒன்றா நீங்களே இருக்க ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நான் இந்த தேவையான ஃபீச்சர்ஸை நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் ஈஸியாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ Ctrl+C Ctrl+V கொடுக்கலாம். அண்ட் நீங்கள் இதில் இன்னும் எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் டெக்ஸ்டையும் எடிட் பண்ண போகிறீங்கன்னா இதில் ஒருக்கா கிளிக் பண்ணிவிட்டு சேமான டெக்ஸ்ட் இருந்தால் நீங்கள் ஓல்ட்டை கிளிக் பண்ணிக்கொண்டு திருப்பி எல்லாத்தையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாறிடும். நீங்கள் ஸோ இதால் அழிச்சு கொள்ளலாம். இதில் வச்சுக்கொண்டு அழிச்சு கொள்ளலாம். அழிச்சிட்டு நீங்கள் தேவையான டெக்ஸ்ட்டை வச்சு மாற்றிக்கொள்ளலாம். இப்போ திருப்பி என்னவும் கொடுத்து கொள்ளலாம். அண்ட் இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. இப்போ இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இனி நான் மிச்சத்தை நான் ப்ராஜெக்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்றதை காட்டுறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றி ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you guys next video.